மக்களே! செம்மையான ஒரு வேலை வாய்ப்போட தான் நான் உங்கள வந்து சந்திச்சிருக்கேன். வழங்குறது யாருன்னா, ஐடிபிஐ நிறுவனம் தாங்க இந்த ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டிய வெளியிட்டிருக்காங்க. சம்பளம் நான் எடுத்தோனே அத தாங்க பார்ப்பேன். சம்பளம் நான் பார்த்தப்ப அவங்க சொல்லியிருக்காங்க, ரூ. 1,00,000க்கு மேல சம்பளம் அப்படின்ற மாதிரி தெளிவாவே தெரிவிச்சிருக்காங்க. அப்போ ரூ. 1,00,000 சம்பளம்னா, நம்ம வந்து கன்டினியூஸா இதுக்கு அப்ளையே டெஃபினட்டா பண்ணி ஆகணும். இங்க பாருங்க உங்களுக்கு தெரியுதா? டெப்டி ஜெனரல் மேனேஜர் கிரேட் டில வந்து 1,02,300 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதே அசிஸ்டன்ட் ஜெனரல் மேனேஜருக்குமே 85,000 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேனேஜர் ரோலுக்கு 64,000 அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. இந்த வேலை வாய்ப்பு சரியான வேலை வாய்ப்புங்க, விட்டுறாதீங்க, அப்ளை பண்ணுங்க. இல்லை உங்களுக்கு உதவாதுன்னு நினச்சிங்களா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா மக்களே? இதே மாதிரி தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க ஃபுல்லாக வீடியோக்குள்ளே போகலாம். இது என்ன அப்படின்னா, ஐடிபிஐ பேங்க் வந்து இப்போதைக்கு ஆட்களை வேலைக்கு எடுத்துகிட்டு இருக்காங்க. கடைசி நாள் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஜூலை 26, 2026 வருஷம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது ஜூலை 26 இதுக்கு லாஸ்ட் டேட். ஆன்லைன் மூலியமாக தாங்க இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஆன்லைனுக்கு அப்ளை பண்ண பெரிய முகவரி என்னென்ன அப்படின்னா, https://www.idbi.bank.in அப்படின்ற ஒரு இணையதள முகவரிக்கு நீங்கள் போனீங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதில் ஸ்பெசிஃபிக்காக கெரியர் கரண்ட் ஓப்பனிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அப்ளை பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்னென்ன பொசிஷனுக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம் அப்படின்னா, இதே வந்து நீங்கள் வந்து ட்ரெயினியா, இன்டர்ன்ஷிப்போ, இல்லை அப்ரெண்டிஸு, டீச்சிங்கு, கிராஜுவேட் ட்ரெயினி இதுக்கெல்லாம் நாங்கள் வந்து இப்போதைக்கு ரெக்ரூட்மெண்ட் பண்ணலை அப்படின்றது அவங்க ரொம்ப தெளிவாகவே தெரிவிச்சிருக்காங்க. டீட்டெயில்ஸ் ஆஃப் போஸ்ட் அப்படின்ற மாதிரிக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஆடிட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், அதாவது ஐஎஸ் பண்ணுவாங்களே, ஆடிட்டிங் எல்லாம் பண்ணுவாங்களே, அதுக்கு 10 பேரை வேலைக்கு எடுக்கிறாங்க. அசிஸ்டன்ட் ஜெனரல் மேனேஜரு 4 பேரையும், மேனேஜர் ரோலுக்கு 6 பேரையும் எடுக்கிறாங்க. இன்னொரு வேலை வாய்ப்பு என்ன அப்படின்னா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் ஐஎம்டி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இதுக்குமே 8 பேரை வேலைக்கு எடுக்கிறாங்க. அடுத்தது லீகல் அப்படின்ற ஒரு வேலைக்குமே வந்து எத்தனை பேரை வேலைக்கு எடுக்கிறாங்கன்னா 9 பேரை எடுக்கிறாங்க. செக்யூரிட்டி ஆஃபீஸர் அப்படின்ற கேடர்லையும் 4 பேரை எடுக்கிறாங்க. ஸோ டோட்டலாக 31 பேரை வந்து வேலைக்கு எடுக்கிறாங்க. சரிங்களா மக்களே? அடுத்தது டீட்டெயில்ஸ் ஆஃப் ரிசர்வேஷன் அப்படின்ற டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க. டெப்டி ஜெனரல் மேனேஜர் கிரேட் டி கேட்டகரியிலவே வந்து அவங்க வந்து 4 பேரை எடுக்கிறாங்க. ஓகேங்களா மக்களே? அதில் கிரேட் சியில் அசிஸ்டன்ட் ஜெனரல் மேனேஜர் கிரேட் சி கேட்டகரியிலேயே 2 பேரை எடுக்கிறாங்க. மேனேஜரில் கிரேட் பி ஆப்பர்ச்சுனிட்டிலையுமே 9 பேரை எடுக்கிறாங்க. சரிப்பா, இதெல்லாம் இத்தனை பேரை வேலைக்கு எடுக்கிறாங்க. சரி, என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு தானே கேட்குறீங்க? ஆடிட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டமில் வந்து வேக்கன்சி 4 பேரை எடுக்கிறதா சொன்னாங்க இல்லையா? அதுக்கு எஜுகேஷன் வந்து பிஇ, பிடெக் படிச்சிருந்தாலே ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இல்லை எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருந்தாலும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏதோ நீங்கள் வந்து ஒரு 4 வருஷம் இல்லை 7 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா சூப்பருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்த வாய்ப்பு, ஆடிட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்லையும் வேக்கன்சி 6 இருக்குங்க. இதில் குறைஞ்சபட்சம் 5 வருஷம் ஒர்க் பண்ணியிருந்தாலும் சரி, இல்லை 4 வருஷம், 3 வருஷம், 2 வருஷம் ஒர்க் பண்ணியிருந்தாலுமே சூப்பர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சைபர் செக்யூரிட்டியில் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா சூப்பருங்க. நீங்கள் பிஓ, பிஎஸ்சியோ, இல்லை பிசிஏவோ, இல்லை பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸோ எது படித்திருந்தாலுமே சூப்பர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மினிமம் 25 வயசுலேருந்து மேக்ஸிமம் 35 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்த வாய்ப்பு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் ஐஎம்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துலேருந்துமே வேகன்சி 5 பேருக்கு இருக்குங்க. இதுக்குமே பிஇ, பிடெக் படிச்சிருந்துருக்கணும் அப்படின்றது எதிர்பார்ப்பு. மினிமம் ஒரு 10 வருஷம் உங்களுக்கு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் சூப்பருங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வேறு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதே மாதிரி ஐஎம்பிடியில் வந்து 3 வேகன்சி இருக்குது. இதுலேயுமே 25லேருந்து 30 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். பிஇ, பிடெக் படிச்சிருக்கீங்க, இல்லை பிசிஏ படிச்சிருந்தாலுமே சூப்பருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா மக்களே? லீகலுக்கு 3 வேகன்சி இருக்குது. ஓகேங்களா? 3 + 6 10 வேகன்சி இருக்குங்க. மினிமம் உங்களுக்கு ஒரு 10 வருஷம் நீங்கள் வந்து லா படிச்சிருக்கீங்க, நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, கார்ப்பரேட் லாலையும் ஒர்க் சூப்பர்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. செக்யூரிட்டி ஆஃபீஸர் அப்படின்ற வேலைக்குமே 4 வேகன்சி இருக்குங்க. மினிமம் 25லேருந்து 35 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 4 வருஷம் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா மக்களே? அடுத்தது இம்பார்ட்டன்ட் நோட் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே இங்கே கொடுத்துருந்துருக்காங்க. வயது 10th ஸ்டாண்டர்டில் நீங்கள் படித்து முடிச்சிருந்த உங்களுடைய ஏஜை பொறுத்து அதுதான் கன்சிடர் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் படிப்பு அப்படின்னா ஹை ஸ்கூல் முடிச்சிருந்துருக்கணும், இல்லை உங்களுடைய யூஜி, பிஜி எதுவாக இருந்தாலுமே சூப்பருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. ஓகே, டாக்குமெண்ட்ஸ் ஆர்ட் அண்ட் ரெஸ்பெக்ட் அப்படின்ற மாதிரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கேட்குறாங்க. எஸ்சிஎஸ்சிடிக்கான டாக்குமெண்ட்ஸ், ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ்க்கான டாக்குமெண்ட்ஸ், பிடபிள்யூபிடிக்கான டாக்குமெண்ட்ஸ், ஃபோட்டோ, அந்த பேன் கார்டு, பாஸ்போர்ட்டு, டிரைவிங் லைசன்ஸ், இது எதுவாக இருந்தாலுமே ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சம்பளம் டெப்டி ஜெனரல் மேனேஜருக்கு உங்களுக்கு 1,02,300. அதே அசிஸ்டன்ட் ஜெனரல் மேனேஜருக்கு 85,000 சொல்லியிருக்காங்க.
மேனேஜர் கிரேடுக்கு 64,000 ரூபா அப்படின்றது தெளிவாகவே சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேங்களா மக்களே? செலெக்ஷன் ப்ராசஸ் இதுக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணப்படும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்திருக்காங்க. இது எல்லாமே ஷார்ட் லிஸ்ட் பண்ண கேண்டிடேட்ஸை வந்து பேஸ் பண்ணி நாங்கள் வந்து உங்களை கூப்பிடுவோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. ப்ரிலிமினரி ஸ்க்ரீனிங்ஸ் இருக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேங்களா மக்களே? அதுக்கு மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டும் கேட்பாங்க. எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா என்ன அப்படின்றது டிஸ்கஸ் பண்ணிட்டேன் நான். டெப்டி ஜென்ரல் மேனேஜருக்கு வயசு மினிமம் 35, மேக்ஸிமம் 45 இருக்கணும். அசிஸ்டன்ட் ஜென்ரல் மேனேஜருக்கு 28லேருந்து 40 வயசு, மேனேஜருக்கு மினிமம் 25லேருந்து 35 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 5 வருஷம் ரிலாக்ஸேஷனும் இருக்குது. எஸ்சி எஸ்டி பீப்புளுக்கு, ஓபிசிக்கு 3 வருஷம் ரிலாக்ஸேஷன், பிடபிள்யூபிடிக்கு எப்பவும் போல் 10 வருஷம் ரிலாக்ஸேஷன் இருக்குது மக்களே. இந்த லிங்க்கை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். கிளிக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். நன்றி மக்களே.